புதையல் எடுக்க போறேன்னு சொல்லி இந்த வயசானவர் ஆட்டோக்காரங்கிட்ட சொல்றான். அப்ப ஆட்டோக்காரர் சொல்றாரு, நீங்க என்னத்தையாவது எடுங்க, ஆளை விடுங்கன்னு சொல்லும் போது அந்த வயசானவர் சொல்றாரு, உனக்கு 100 ரூபா தாரேன்பா, நான் ரிட்டர்ன் வர மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமா ஆட்டோக்காரனும் சரின்னு சொல்லிட்டு அந்த வயசானவரை ஏத்திட்டு போறான். எங்க கொண்டு போய் விடுறான்னா ஒரு வீட்டுல கொண்டு போய் விடுறான். அதுக்கப்புறமா அந்த வயசானவர் அந்த வீட்டோட கதவை தட்டிட்டு ஓரமா வந்து ஒளிஞ்சிக்கிறாரு. அப்படியே அந்த கதவு தானா திறக்குது. ஒரு வயசானவர் வந்து பயமுறுத்துறாரு. அப்ப இந்த வயசானவரும் பயமுறுத்துறாரு. இதெல்லாம் பாத்துக்கிற இந்த ஆட்டோக்காரன், என்னையா நீங்க பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவன் வெளியில வந்துடுறான். அதுக்கப்புறம் அந்த 2 வயசான நண்பர்களும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றதுனால மனசு விட்டு பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா அந்த வயசானவர் சொல்றாரு, ரொம்ப நேரம் நான் இருந்துட்டேன், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போறேன்பான்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோக்காரனோட ஆட்டோல ஏறி எங்க போறாருன்னு சொல்லி பார்த்தா ஒரு ஆலமரத்துக்கிட்ட போறாரு. அந்த ஆலமரத்துல சில பேரெல்லாமே எழுதியிருக்கு. அதாவது சின்ன வயசுல இவர் எழுதின பேரெல்லாம் தான் இதெல்லாம். அதெல்லாம் அந்த ஆட்டோக்காரனும் பாத்துக்க இருக்கான். அதுக்கப்புறமா அந்த ஆட்டோக்காரன் கிட்ட பணத்தை கொடுத்துட்டு ஒரு லெட்டரை கொடுத்துட்டு சொல்றாரு, உனக்கு எக்ஸ்ட்ரா 50 ரூபா பணம் வச்சிருக்கேன், நாளைக்கு அந்த லெட்டரை அந்த அட்ரஸ்ல கொடுன்னு சொல்றாரு. அப்ப ஆட்டோக்காரனும் சரின்னு சொல்றான். இப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த நாளாவது அந்த ஆட்டோக்காரன் அந்த லெட்டரை கொண்டு போய் அந்த அட்ரஸ்ல கொடுக்குறான். அந்த லெட்டரை படிச்சு பார்த்த அந்த ஆள் ஆடி போயிடுறான். உடனே அந்த ஆள் சொல்றான், எங்கப்பா இருக்கு அந்த ஆலமரம், நான் போறேன்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த ஆட்டோக்காரரும் அந்த ஆலமரத்துக்கிட்ட கொண்டு போய் விடுறாரு. உடனே அந்த ஆள் அந்த லெட்டரை கீழே போட்டு ஆலமரத்துக்கிட்ட ஓடி போய் பாக்குறான். பார்த்தா அந்த வயசானவர் இறந்து போய் கிடக்காரு. உடனே அப்பா அப்பான்னு சொல்லி கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து அந்த ஆட்டோக்காரன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் எடுத்து பாக்குறான். அப்படி பார்த்தா அந்த வயசானவர் எழுதியிருக்காரு. அதாவது இந்த வயசானவரோட பையன் அவரோட அப்பாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்திருக்காரு. முதியோர் இல்லத்துல இருந்து வெளியில வந்த இவரு, இதுதான் பையனோட கடைசி நாள், அதனால நான் ஆசைப்பட்ட மாதிரி வாழ்றேன்னு சொல்லிட்டு அவரோட நண்பனை போய் சந்திச்சிருக்காரு. அதுக்கப்புறமா அவரோட மனைவியும் இவரும் இருந்து அந்த ஆலமரத்துக்கிட்ட அவரோட உயிரை விட்டுருக்காரு. அதுக்கப்புறமா என்ன எழுதியிருக்காருன்னா, நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்த பணம் இந்த பையில இருக்கு, அதை நீ எடு, அதுதான் நான் உனக்கு விட்டுட்டு போற கடைசி சொத்துன்னு சொல்லி எழுதி வச்சிருக்காரு. உடனே இந்த வயசானவரோட பையன் அந்த பைய எடுத்து பாக்குறான். பார்த்தா அதுல 100 ரூபா தாளா இருக்கு. அதெல்லாம் அந்த வயசானவர் அவரோட கடைசி காலம் வரைக்கும் சேர்த்து வச்சிருக்காரு. இதெல்லாம் பார்த்து அந்த ஆட்டோக்காரன் கண் கலங்கி போயிடுறான்.